ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிட்டிசன் படத்தோட கதை சுருக்கம் பார்க்கலாம். இந்த படம் 2001 ஜூன் 8ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோடைய டைரக்டர் சரவண சுப்பையா அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா. இந்த படத்துல நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களும், மீனா இவங்க கூட வசந்தரா தாஸ் நடிச்சிருக்காங்க. அண்ட் முக்கிய கதாபாத்திரத்துல வந்துட்டு நக்மா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க ஒரு டிஜிபியா. அந்த படத்துல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு மோட்டார் இந்த பைக்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, மெக்கானிக் அந்த இதில் வந்து ஒரு 4-5 பேரை சேர்த்து அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மாறு வேடங்கள் அணிஞ்சு நிறைய அரசியல்வாதிகளை வந்து கடத்திக்கிட்டு இருப்பாரு. கலெக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கக்கூடிய சில பேரை வந்துட்டு கடத்துவார், கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாரு. இவர் கடத்தும் போது சொல்கிற ஒரே வார்த்தை அத்திப்பட்டி அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் சொல்லிட்டு போவார். அப்போ இவர் கடத்தி கொண்டு போய் எங்கே வச்சிருக்காரு என்ன ஏதுன்னு, ஏன்னா அவங்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இல்லையா, அதனால ரொம்பவே தீவிரமாக வந்துட்டு கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி கிட்ட சிபிஐ விசாரணைக்கு வந்து போகும். அப்போ சிபிஐயில் வந்து ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவங்க தான் நக்மா அவர்கள். அவங்க வந்துட்டு எதனால கடத்துறாங்க என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த அத்திப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரை மட்டும்தான் அவங்க சொல்லிட்டு போனதுனால அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்பாங்க. ஆனால் அத்திப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரை போயிட்டு பார்க்கும்போது ரெக்கார்ட்ஸில் எங்கேயுமே அத்திப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் வந்து இருக்காது. அப்போ எதனால இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு ரெக்கார்டில் மட்டும் இருக்கும். அப்போ அது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு கேட்க போகும்போது அந்த ஃபாதர் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் வந்து இறந்து போனதாகவும், அவர் வந்துட்டு ஒரு பெட்டி ஒன்று அத்திப்பட்டியை பற்றி யாராவது கேட்டு வந்தாங்கன்னா கொடுக்க சொல்லியும் ஒரு பெட்டி ஒன்று கொடுத்துட்டு போயிருப்பாரு. அப்போ அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஆல்ரெடி அத்திப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் வந்து 1973 வருஷத்தில் வந்து இருந்திருக்கும். அங்கே இருந்த ஒரு 800-700 பேர் கிட்ட உள்ளவங்களை காணாமல் ஆக்கியிருக்காங்க, அந்த ஊரே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வரும். கடல் வந்து அதிகமாக வந்துட்டு தண்ணி வந்ததுனால அந்த கிராமமே அழிஞ்சு போயிருச்சுன்ற மாதிரி. ஆனால் எப்படி அதை வந்துட்டு ரெக்கார்டில் இருந்தே எடுத்தாங்க அப்படின்னு நக்மா அவர்கள் வந்து விசாரணையை மேற்கொள்வாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கிராமம் இல்லையா, அப்போ கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அவங்க எல்லாருமே மீன் பிடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு மீனவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ அங்கே வந்துட்டு தண்ணி அடிக்கடி வர்றதுனால ஒரு சுவர் ஒன்று கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அங்கே ஒரு சுவர் எழுப்புறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லார்ட்டையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுவர் எழுப்ப சொல்லி சாங்ஷன் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் வந்து சாங்ஷன் ஆயிருக்கும். ஆனால் அந்த காசை ஃபுல்லாக அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வச்சுக்கிடுவாங்களே தவிர இவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ண விஷயம் வந்து அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்கள வர வச்சு இந்த ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச சாப்பாடு அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் அவங்கள சாப்பிட வச்சு கொடுமைப்படுத்தணுன்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மக்களை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு நைட்டில் வந்துட்டு ஆள்கள் எல்லாரும் இறக்கி எல்லாரையும் வந்து அடித்து பயங்கரமாக துன்புறுத்தி அந்த ஒரு கப்பலுக்குள்ளே வந்து ஒரு படகுல வந்து எல்லாரையும் கட்டி போட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சிருவாங்க. அதில் மிஞ்சிற ஆள் தான் இந்த அஜித் அவர்கள். அப்துல்லான்ற பேரில் வந்து சென்னையில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவர் மட்டும் தான் மிஞ்சிருப்பார். அப்போ இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து தெரியும் இல்லையா. ஆனால் நான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் நடந்த விஷயத்த அந்த ஒரு ஊரே இல்லாமல் ஆக்குனதை அந்த ரெக்கார்ட்ல இருந்தே எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமே அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அப்போ இவர்கிட்ட கேட்கும் போதும் அவரும் அதையே தான் சொல்லுவார். நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒரு தூக்கு தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது இந்த அரசியல்வாதிகளுக்கு. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து நல்லா வசதியாக வாழணும், நல்ல பேரும் புகழுமா வாழணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் முதல்ல பறிமுதல் பண்ணணும்னு சொல்லிடுவார். உடனே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையுமே பறிமுதல் பண்ண சொல்லி நீதிமன்றமும் அவங்களுக்கு ஆணையிட்டுரும். கடைசியில் இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படின்னா இவர் தான் அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா, அத்திப்பட்டின்ற ஒரு ஊர் இருந்ததாக இருக்கட்டும், இவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்ல சொன்னதுனால இவரையுமே அஜித் அவர்களையுமே நிறைய பேர் அவர் வந்து கடத்தி வச்சிருந்தாலுமே அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம ரிலீஸும் பண்ணிடுவாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிருச்சு. இதில் இடையில பார்த்தீங்கன்னா வசந்தரா தாஸ் அவர்கள் வந்துட்டு அஜித் அவர்களை வந்து லவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இவர் வந்து அவங்களோட லவ் வந்து நிராகரித்தாலும் கடைசியில் அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக வந்து அவங்களே ஏற்றுக்குப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்தை நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.